ஜமதக்னி முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர், அவரோட மனைவி தான் ரேணுகா தேவி, ரிஷி பத்னி ரேணுகா தேவி தான் மாரியம்மன். அவர் சிவ பூஜை செஞ்சு அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அம்மா அவரோட வழிபாடை அப்படி பூர்த்தி செய்கிறாங்க. சிறந்த பதிவிரதையாக இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காரு, ஒரு க்ஷண நேரம் நினைக்கிறாங்க. அந்த அம்மானோட கற்புத்தன்மை போயிடுச்சு, வெட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் பரசுராமனை சொல்கிறாரு, அவர் நேராக அவரோட கோடால் எடுத்துமே நம்ம கழுத்தை வெட்டிட்டு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு பரசுராமன் கிட்ட சொல்கிறாரு. பரசுராமன் என்ன சொல்கிறாரு, என் தாயை மீட்டு கொடு அப்படிங்கிறார். ஆடி மாதம்லாம் மழை வந்து வரக்கூடிய காலம், காற்று நல்லா அடிக்கக்கூடிய காலம், மழை ஃபுல்லும் வரக்கூடிய காலம். இப்போ சீதோஷ்ண நிலையில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்மளுக்கு எப்போனாலும் மழை பெய்யுது. மாரியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கான தெய்வம், இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கான தெய்வம், இந்த அம்மைக்கான தெய்வம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ ஆடி மாதம்னாலே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, வாரம் வாரம் கூழ் ஊத்துறது. நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடர் மற்றும் ஹோமியோ மருத்துவரான தீபா அருளானன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆடி மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய கருத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த திருமணமான ஒரு வருடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளம் தம்பதிகள் இருக்காங்களே, அவங்களையுமே இந்த ஆடி மாசத்துல பிரிச்சு வைக்கிறாங்க இல்லையா? இதுக்கு அறிவியல் பூர்வமான ஏதாவது காரணம் இருக்கா, இல்ல ஜோதிடம் ரீதியா இந்த ரீசன் இருக்கா மேம்? இருக்குமா, இருக்கு. அதாவது இந்த சாஸ்திர பிரகாரம் இருக்கு, அவங்க சொல்றதுக்கான அறிவியல் காரணம் அப்படின்றது இருக்கதான் செய்யுதுமா. பொதுவா இந்த ஆடி மாதம் திருமணம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. ஆடிக்கு 10வது மாதம் சித்திரை மாதம். ஓகே. சித்திரை மாதம் உங்களுக்கே தெரியும், இந்த ஏப்ரல் மே காலகட்டத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கும், வெயில் கொளுத்தும் இல்லைங்களா? அப்போ இவங்களுக்கு ஆடி மாதம் திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணி 10வது மாதம் இப்போ எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா டக்குன்னு கருத்தரிச்சிடுது இல்லைம்மா. அப்போ அந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பேர் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த தாய்க்கு வந்து கஷ்டங்கள் ஜாஸ்தி இருக்கும், வெக்காடு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஆல்ரெடி லேபர் பெயின் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா, பிரசவ வலி அப்படின்றது. ஆனால் பிரசவ வலி எவ்வளோ கொடுமையானதாக இருந்தாலும் அந்த குழந்தையினோட பூ போல முகத்தை பார்த்தா எல்லாமே மாறிடும் இல்லைங்களா. இருந்தாலும் அந்த பிரசவ வலி வேதனையோட கூட இந்த வெயிலினோட வெப்பத்தையும் தாங்க முடியாது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் திருமணம் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் 2வது கேட்டீங்க பிரித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரித்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ ஒரு சில கிராமங்களில் ஒரு சில வழக்கம் இருக்குது. திருமணம்ன்றது ஆயிடுச்சு, ஆனால் ஆடி மாதம் அவங்க ஆல்ரெடி கருத்தரிச்சிட்டாங்க. கருத்தரிச்சவங்கள ஆடி மாதம் பிரித்து வைக்கிறது இல்லை. ஓகே. கருத்தரிக்காதவங்கள பிரித்து வைக்கிறது சில கிராமங்களில் வழக்கம் இருக்கு. சில கிராமங்களில் நீ 6 மாதம் பிள்ளைத்தாச்சியா இருந்தா கூட ஆடி மாதம் பிரித்து வைக்கிறது இருக்கு. இப்படி பலவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்க தான் செய்து, அது ஒவ்வொரு விதமான ஊர்ல ஒவ்வொரு விதத்தை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சித்திரை மாதம் அவங்க குழந்தை பேரு அப்படின்றது வரக்கூடாது. இப்போ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, கருத்தரிக்கல. இப்போ இன்கேஸ் ஆடி மாதம் அவங்க 2 பேரும் இணைஞ்சு கருத்தரிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் அதுக்கு பிரித்து வைக்கிறது காரணம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிலர் வந்து சில மக்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆடி மாதம் பொதுவாக பெருசாக விசேஷங்கள் செய்யறதில்ல, வீடு கட்டுறது, குடி போகிறது, அந்த மாதிரி விசேஷங்கள் செய்யறதில்ல, திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணுறது, திருமணம் பண்ணுறது அதுவும் செய்யறதில்ல அப்படிம்பாங்க. அதுக்கும் பின்னாடி அறிவியல் காரணம் ஒன்று இருக்குமா. நிச்சயதார்த்தம் கூட செய்யறது இல்ல, நிறைய பேர் செய்யறது இல்ல. அது வந்து பாருங்கம்மா, அதுக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆடி மாசம்ல மழை வந்து வரக்கூடிய காலம், காற்று நல்லா அடிக்கக்கூடிய காலம், மழை ஃபுல்லும் வரக்கூடிய காலம். இப்போ சீதோஷ்ண நிலையில மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்மளுக்கு எப்பனாலும் மழை பெய்யுது இல்லைங்களா. இருந்தாலும் அந்த ஆடி மாதம்னா காத்தோட கூடிய அடர்ந்த காற்று, அதோடு அடர்ந்த மழை வந்து பெய்யக்கூடிய காலம் அப்படின்றதுனால நம்ம வந்து பாருங்க, இந்த புது வீடு கட்டுறோம், இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறோம், நிச்சயதார்த்தம் பண்ணுறோம் அப்படின்னா உறவு முறைகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த மழையில சிக்கி தவிப்பாங்க அப்படின்றதும் ஒரு காரணமா. புரியுதுங்களா? இந்த மாதிரி பல அறிவியல் காரணங்கள் அதுக்கு பின்னாடிமா. நம் முன்னோர்கள் எப்பயுமே முட்டாள்கள் இல்லைம்மா. முன்னோர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, அம்பிகைக்கு உகந்த மாதமா மாரியம்மனுக்கு உகந்த மாதமா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மாரியம்மன் மழைக்கான தெய்வம். மாரியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கான தெய்வம், இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கான தெய்வம், இந்த அம்மைக்கான தெய்வம் அப்படின்னு
பிரிச்சிருக்காங்க. அப்ப ஆடி மாசம்னாலே நம்ம முன்னோர்கள் என்ன பண்றாங்க, வாரம் வாரம் கூழ் ஊத்துறது. ஆடி வந்து ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துறது அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யுது. கூழ் குளிர்ச்சி இல்லைங்களா, கேவுரு மாவு அதுல மோர் போட்டு தயிர் போட்டு கூழ் கரைச்சி ஊத்துறாங்க. வேப்பிலை, அந்த கூழுல ஒரு கூழ் காய்ச்சிட்டு ஒரு வேப்பிலை கொத்து வைப்பாங்க. வீட்டு வாசல்ல வேப்பிலை வந்து போட்டு வைப்பாங்க. அதுக்கும் மேல வந்து பாருங்க வேப்பிலை ஆடை போட்டு நேர்ந்துக்கிறதும் உண்டு, அங்க பிரதர்ஷனம் வர்றது உண்டு, தீ மிதிக்கிறது உண்டு. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா கங்கணம் கட்டுவாங்க இல்லைங்களா, காப்பு கட்டுறது கங்கணம் கட்டுறது அப்படிம்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மஞ்சள் தான் இருக்கும். அப்ப ஆடி மாசம் முழுசும் சுமங்கலிகள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது, வயசு பிள்ளைங்களும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறது, மஞ்சள் தண்ணியை வச்சு விளையாட்டு பண்றது, இப்படி எல்லாம் இருக்கதானே செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த ஆடி மாத காலகட்டத்துல மழை ஆரம்பிக்கும் போது காத்து அதிகமா இருக்கும் போது கிருமிகளோட தாக்கம் ஜாஸ்தி. அப்ப அது வந்து பாருங்க பாக்டீரியாலும் இருக்கும், வைரஸும் இருக்கும், ஃபங்கஸும் இருக்கும். இந்த கிருமிகளோட தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மஞ்சள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை, கூழ். இந்த கூழில் வந்து பாருங்க நல்ல குளிர்ச்சி. கூழை நீங்களே சின்ன வயசுல குடிச்சிருப்பீங்க, இல்லை இப்போ கூட குடிப்பீங்க இல்லையா. அந்த கூழை வந்து நம்ம பெரியவங்க அப்படியே கொடுக்க மாட்டாங்க. கூழில் கொஞ்சம் வேப்பிலை போட்டு வைப்பாங்க. அம்பிகை கிடையாது, மாரியம்மன். மாரியம்மன் சிலர் அம்பிகைக்கும் கூழ் ஊத்துறதும் உண்டு இல்லைங்களா. அப்ப மாரியம்மனுக்கு கூழ் வச்சு வழிபாடு பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த வேப்பிலையை எடுத்துட்டு கூழை குடிக்க சொல்லுவாங்க. அதுவும் சில கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த வேப்பிலை ஒரு வேப்பிலை இருக்கும், அதை மென்னு சாப்பிட்டுட்டு அந்த கூழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க பாட்டியெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்க மருத்துவமும் அறிவியலும் இதுதான். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மனுக்கு வழிபாட்டுக்கு உகந்த மாதமா கொண்டு வந்ததுக்கும் ஒரு கதை இருக்குமா, அது வரலாறு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜமதக்னி முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர், அவரோட மனைவி தான் ரேணுகாதேவி, ரிஷி பத்னி ரேணுகாதேவி தான் மாரியம்மா. புரியுதுங்களா. அவ அம்பிகை கிடையாது, அம்பிகையினோட சொரூபம். அந்த தாயார்னோட அவர் வந்து நிறைஞ்ச சிவபக்தர். அந்த தாயார்னோட சேவை அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த அம்மா தினம்தோறும் வந்து பாத்தீங்கன்னா காலையில போகும், ஆத்து தண்ணி ஓடுது பார்த்தீங்களா, ஓடுற ஆத்து தண்ணியில ஒரு பாம்பை பிரிமினியா தலையில வச்சுக்கும். பிரிமினா கீழே வைப்பாங்க இல்லைங்களா குடத்துக்கு மேல, அந்த பிரிமினியா வச்சு அந்த பச்சை மண் எடுத்து ஆத்து மணல்ல நம்மளால குடம் செய்ய முடியுமா, ஆத்து மணல்ல கொஞ்சமா தண்ணி போட்டு பிசைஞ்சு ஒரு குடம் செஞ்சு அதுல தண்ணி எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுக்கும். அவரு சிவ பூஜை செஞ்சு அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த அம்மா அவரோட வழிபாடை அப்படி பூர்த்தி செய்யறாங்க. சிறந்த பதிவிரதையா இருந்தாங்க. ஒரு நாள் வந்துச்சு, அந்த அம்மா போறாங்க, அந்த மாதிரி போய் தண்ணி மண்ணை எடுத்து வைக்கிறாங்க. தண்ணி எடுத்து ஊத்த பிசைய போகும்போது அந்த தண்ணியில அழகான ஒரு சொரூபம் தெரியுது, ஒரு கந்தர்வன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ எவ்வளோ அழகா இருக்காரு. ஒரு க்ஷண நேரம் நினைக்கிறாங்க, அந்த அம்மானோட கற்பு தன்மை போயிடுச்சு. ஒரு க்ஷண நேரம் அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சதுக்கு, அவன் எனக்கு அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவனோட ஃபேன் அப்படிலாம் அந்த அம்மா நினைக்கவே இல்லை. பொதுவாக இறை வழிபாடு நிறைய இருக்கவங்க எந்த ஒரு ஆண்மகனை பார்த்தாலும் தன்னுடைய குழந்தையா தான் பாவிப்பாங்க இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி தண்ணி எடுக்கும்போது அந்த உருவம் தெரிஞ்சு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு ஒரு க்ஷண நேரம் நினைக்கிறாங்க. அந்த அம்மாவால் வந்து குடம் செய்ய முடியல, பானை செய்ய முடியல. அப்ப அந்த பானை செய்ய முடியாத போது அந்த பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, அவன் வந்து கந்தர்வ ரூபம் எடுத்து சாப நிவர்த்தியாகி போயிடுறான். அவனோட சாபம் என்னன்னா, எப்ப இந்த அம்மா வந்து பானை செய்ய முடியாம, பச்சை மண்ணில் பானை செய்ய முடியாம போதும், அப்போ அவனோட சாப நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அவனுக்கு ஒரு விஷயம். அப்ப அவன் சாப நிவர்த்தி ஆகி போயிட்டான். ரொம்ப நேரம் ஆகியும் இந்த அம்மா வரல. வந்து ஜமதக்னி முனிவர் விட வெறும் கையோடு நிக்கிறாங்க. எங்க தண்ணி அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப உன்னோட கருப்பு போயிடுச்சு அப்படிங்கிறார் அவரு. ஒரு க்ஷண நேரம் ஒரு ஆண் மகனை அழகா இருக்குன்னு நினைச்சதே கருப்பு போயிடுச்சான். புரியுதுங்களா. கருப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமன் அவரோட மகன், ஓகேங்களா, பரசுராமனை சொல்றாரு. எல்லாரையும் மற்ற மகனையும் சொல்றாரு, போய் அந்த அம்மா கழுத்தை வெட்டு அப்படின்னு வெட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா பரசுராமனை சொல்றாரு, அவர் நேராக அவரோட கோடால் எடுத்துமே நம்ம கழுத்தை வெட்டிட்ட உடனே தந்தைக்கு வந்து ரொம்ப பிரீத்தி ஆயிடுது. உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு பரசுராமன் கிட்ட சொல்றாரு. பரசுராமன் என்ன சொல்றாரு, என் தாயை மீட்டு கொடு அப்படிங்கிறார். என் தாய்க்கு திருப்பி உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்றாரு. இவர் ரொம்ப ஆசையில ஓடி போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா கழுத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த அம்மா குடல்ல வேலை செய்யற ஒரு வேலை செய்யற அம்மா, வேலையாட். அந்த அம்மா என்ன பண்றாங்க, நடுவுல வந்து குறுக்க நிக்கிறாங்க. முதல்ல அந்த அம்மா கழுத்தை வெட்டிட்டு ரேணுகாதேவியோட கழுத்தை வெட்டுறாரு. போய் தலையை இணைச்சி வை அப்படின் போது நேரா போயிட்டு என்ன பண்றாரு, அவசரத்துல அந்த வேலையம்மானோட ஒரு தலையை தூக்கிட்டு போய் இந்த அம்மானோட உடம்புலையும், இந்த அம்மானோட தலையை தூக்கிட்டு போய் அந்த அம்மானோட உடம்புலையும் இணைச்சிடுறாரு. அப்ப என்னாச்சு, அதனால தான் வந்து பாருங்க இந்த மாரியம்மாக்கு சிரசு ஊர்வலம் அப்படின்னே நடக்கும். மாரியம்மன் கங்கையம்மன் சிரசு ஊர்வலம் அப்படின்னே நடக்கும் நிறைய கிராமங்கள்ல. அது இன்றளவும் செய்யறது தான். புரியுதுங்களா. அப்ப அந்த தாயாரை வழிபாடு பண்றது, அந்த தாயாரோட கதை ஒரு பெரிய கதை. அந்த தாயாருக்கு ஒரு முறை பசி இல்லாம
ஒரு வீண் பழிக்கு ஆளாகி நகையை திருடிடுவாங்க அப்படின்னு வீண் பழிக்கு ஆளாகி நாட்டை விட்டு துரத்திடும் போது அந்த அம்மா பசி தாகம் அப்படின்னும் போது அப்போ அந்த அம்மாவுக்கு அம்மை போட்டிருக்கோம். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வேப்பிலையை குளிர்ச்சிக்காக எடுத்து ஆடையாக போட்டுப்பாங்க. ஓகே. மஞ்சளை பூசி பூசி எடுத்து பூசி முகத்தெல்லாம் பூசிப்பாங்க அந்த வேக்காடு, அம்மையினோட வேக்காடு தனியறதுக்கு. அதே மாதிரி அந்த ஊர் மக்களை போய் யாச்சகம் கேட்கும்போது அந்த ஊர் மக்கள் கூழா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஈசா அந்த அம்மா முன்னாடி தோன்றி, கவலைப்படாத, இன்னையோட உன்னோட ரோகம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நீ வந்து பூசின மஞ்சள், நீ குடிச்ச கூழ், நீ அணிஞ்ச வேப்பிலையே பின்னாடி ஒரு பெரிய அருமருந்தா இருக்கும், கோடை காலத்துக்கு அதையே வச்சு உன்னை வழிபாடு செய்வாங்க அப்படின்னு ஈசன் கொடுத்த வரும். அதனோட வரத்தினோட ஒரு அடையாளமா தான் இன்றளவும் நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். புரியுதுங்களாம்மா? அப்ப ஆடி மாசம் அப்படின்னாலே அம்பிகை முக்கியமா மாரியம்மனுக்கு உகந்த மாதம். எங்கெல்லாம் மாரியம்மன், இங்க சமயபுரத்து மாரியம்மன் கிட்ட போய் பார்க்கணும். குழு ஊத்துறது என்ன, எத்தனை ஒரு பண்டிகை என்ன, எவ்வளோ மக்கள், எவ்வளோ நேர்த்தி கடன், எவ்வளோ விசேஷம். இது சமயபுரத்து மாரியம்மனுக்கு மட்டும் இல்லை, உலகெங்கிலும் இருக்க அத்துணை மாரியம்மனுக்கும் இது எல்லாமே நடக்கும். இந்த ஆந்திராலாம் போனீங்கன்னா எல்லம்மா அப்படின்னு ஒருத்தி இருப்பா. அந்த எல்லம்மா யாருன்னா அந்த வேலையம்மா, அவளோட தலை வந்து ரேணுகா தேவி இருக்கும். புரியுதுங்களா? அவளை வந்து எல்லம்மா அப்படின்னு அவளை வந்து வழிபாடு பண்றாங்க. அதாவது உடலும் தலையும் மாறி ஒருத்திய மாரியம்மா அப்படின்னு ஒருத்திய எல்லம்மா அப்படின்னு வழிபாடு பண்றது உண்டுமா. ஓகே. இந்த அறிவியலுக்கும் நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு, இதுக்கிடையிலான ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். அந்த குழப்பத்துக்கு சரியான ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.